கண்ணை உன் கையை பொறுத்துக்கா. இப்படி கூறடா. கண்ணை மூடுற. கண்ணை மூடிக்கா. கால் வந்துட்டு வா. ஏன் கையை குறுக்க சொல்கிறாரு சாமி? யோசிக்கியா? அப்படி கை கொடுத்து போதுக்கு தான். அப்படி இல்லை. கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார். நல்ல சமணம் போட்டு உட்கார். நல்லா உட்காந்துக்கா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறாய். அந்த தொழில் இப்போதைக்கு 9 மாத காலங்களாக கட்டி வச்சது மாதிரி ஆகி பணி நடக்காமல் பணம் தட்டுப்பாடும் வேலை ஆட்கள் தட்டுப்பாடும் ஆகி அந்த தொழிலை இயக்க முடியாத நிலையில் நீ இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. இப்போ அடமானம் வச்ச பொருளெல்லாம் திருப்ப முடியாத நிலை, இழந்த பணத்தை மீட்ட முடியாத சூழ்நிலை. மீண்டும் இந்த கம்பெனியை நல்லா நடத்தி தர முடியுமா அல்லது இதிலிருந்து வெளியேறவா அப்படிங்கிற வேதனை தாங்க முடியாமல் என்னைய பார்க்க வந்திருக்கேன். உனக்கு இப்போ என்ன செஞ்சு தந்தா நீ நல்லா இருப்ப? அண்ணனை பற்றி எனக்கு கேள்வி இல்லை. உனக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. மாறக்கூடாடா. டேய் தம்பி, மாறக்கூடாடா. வாங்க, என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணுவோம் நெஞ்சுக்குள்ள. அப்படி விடாமல் பிடி பார்ப்போம் மனசுக்குள்ள. இந்தா, கம்பெனி மாறக்கூடாது, வெற்றி கிடைக்கும், கடன்கள் தீரும், அணைந்து ஆனந்தமாக வருவாய், நினைந்து வருவாய். கர்மசாமிக்கு ஆமாம். உன் பிள்ளை எங்கே இருக்கு? தாய் பராசக்தி. கால் எதுக்கு காசு கொடுத்திய? யாரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இன்னும் உன் வீட்டு பக்கம் ஆடு மாடு சத்தம் கேட்க கிடக்கா? யாருக்குள்ளது? அப்படியா? இடையில் ஒரு ஆடு சினையாக இருந்துச்சா? அது குட்டி போட்டுருச்சா போடலையா? தள்ளிக்கிட்டு நடக்க எதிர குட்டி போட மாட்டேங்குது. அது உண்மை எதுன்னு செட் பண்ண முடியலை. கால் வந்துட்டு வா. குட்டி போடும் பருவத்தில் வெள்ளாடு நிற்குது. ஒரு பிள்ளை ஊர்வலம் போகும், ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பிரச்சனையை உருவாக்கும். இந்த ரெண்டும் இருந்து மீளாமல் இருக்குதே. இதுக்கு காரணம் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பிடிக்காதவங்களாம் இருக்காங்களே, எதுவும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களா ஐயா அப்படின்னு சொல்லி ரொம்ப நீ பித்தலாட்டம் பண்ணி நிறைய பேர்களை பார்த்து ஏமாந்து வேதனைப்பட்டுட்டியான். உண்மை அதுதானே? உன் பிள்ளையோட நிலையாக உட்கார வைக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. இருக்கக்கூடிய தீய நேரங்களை உருவாக்கி உனக்கு செல்வத்தை தந்து உன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமைச்சிருந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. மல்லிகை என் மன்னன் மயங்க வரலாம். வா. வேற என்ன வேணுக்கா? அந்த பணமும் கிடைக்கும், அந்த வீடும் நிறைவடையும். இந்தா, எந்த துன்பமும் இல்லாமல் வாழ வைக்கிறேன். பிரச்சனை வராது. வீட்டுக்கு வந்துடுவான். முனியத்துறை எங்கே இருக்காரு? சரி, போய்ட்டு வா. நல்லா ஆயிடுவா. சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு தெற்க போயிருது கன்னியாகுமரி பக்கம், நாகர்கோவில் எல்லை. எந்த ஊருடா தம்பி? வா, கால் வந்துட்டு வா. அன்பு நடமாடும் கலை கூடவே, ஆசை மழை மேகமே. என்ன வேணும்? வேற என்ன வேணும்?
காலில் விழுப்பான். அப்போ இவனை விட்டுரு அப்படிங்கிறியா? இல்லை தம்பி வா, ஆம்பளைகிட்ட கொடுத்த பணம் பூரா வந்துடும்டா, பொம்பளைகிட்ட போன பணம் வராதுடா. ஆம்பளைகிட்ட கொடுத்த பூரா வாங்கி தந்துடுறேன். ஒன்று, உன் சகோதரி வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும், 1 வருஷம் ஆகும், ஆம்பளை பிள்ளை பிறக்கும், சிவபாலன் அப்படி பேர் வச்சுக்கணும். என்ன பேர் வைக்கணும்? சிவபாலன். இப்போ நீ வந்து தொழிலை புதுமைப்படுத்தணும், வேறு தொழில் மாற்றணுங்கிற சிந்தனையில் நீ இருக்க. அது உனக்கு மாறிடும். தை மாதம் வரை பொறுமையாக இருந்து வெற்றி அடைஞ்சிக்கான். வெளிநாடு சம்மந்தமாக முடிவெடுத்து வச்சுருக்கியா? போக வேண்டாம், செட் ஆகாது. வேறு என்ன வேணும் உனக்கு? போதுங்களா? இந்தா, நான் உண்மையெல்லாம் சொல்லுவோம்னு உனக்கு தெரியுமா? தெரியுமாடா? யார்ட்டையும் மாட்டிக்கிடாத. நல்லா இருக்கு, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கடன்களை பற்றி காட்டுவது யாருப்பா? வா. வணக்கம் மச்சான், நல்லா இருக்கேடா? போதும் வேண்டியதப்பா. சுசீந்திரா உட்கார். எந்த ஊரு? கண்ண மூடு. சொலமான சாமி வராரு. எங்கே இருக்காரு? சிக்கம்மா வராள. தெக்க தள்ளி போன ஒரு அம்மன், வேற அம்மன் கோயில் இருக்க. யாரவா? பகவதியா? கால் வந்துட்டு வா. மதினி மதினி மச்சான் இல்லையா வீட்டிலே? வாடா தம்பி. சொந்த பந்தம்லாம் எங்கே இருக்காங்க? சரி, வெறும் ரொம்ப பேச வேண்டாம். இப்போ ஒரு 3 வருஷமாக அவனுக்கு பார்க்குற தொழிலெலாம் ரொம்ப நஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு. உன் கூட இருக்கிறவங்களே உன்னை பற்றி கொசர் வச்சு வேலை பார்க்க விடாமல் ஆக்குறாங்க. உண்மையா? எடுப்பு நேரத்தில் ஒரு விசாரணை கேஸெல்லாம் வருங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு. போயிட்டு வந்துட்டியா? போகணும்ல, போகாட்ட உன்னை மாட்டி கொண்டு போயிடுவாங்களேடா. கால் வந்துட்டு வா. வரலாம். அதனால் சனி பகவானுடைய பார்வையால் இந்த வேதனைகள் இருக்குது. இப்போ இந்த கடன்களை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? ஒரு பாட்டு படித்தேன், மண்டையில் வச்சுக்கா. சொந்த பந்தம்னு யார்ட்டையும் பழகிறாத, மாட்டிக்கிடுவேன். கல்யாணம் ஆவணிக்கு பிறகு நடக்கும். நீ நினச்ச பொண்ணு நடக்காது. அதான் வேறு பொண்ணை கல்யாணம் முடிச்சு தரேன். நல்லா இருக்கு. ஒரு பாட்டு பிடிச்சேன், கேட்டியா? கடல் மீன்கள் படத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல, நல்ல பாட்டு தெரியுமா? படிக்கிறியா? போய்ட்டோம். கடல் மீன் படத்தில் என்ன பாட்டெலாம் இருக்குன்னு பாரு, இந்த சத்தம் உனக்கு கேட்கும். போய்ட்டோம். அண்ணாச்சி வாங்க. வணக்கம். நகர்வீலா வாங்க வாங்க. சாப்பிட்டு போடா தம்பி, பட்னியாக போயிடாத, தப்பு. நமச்சிவாயம் நமச்சிவாயம். சிவலிங்கம் எங்கே இருக்குது? அது யாருடைய கோயில் அது? சரி, பக்கத்திலே இருக்குது. அதான் லிங்க தரிசனம் வருதே, அதான் கேட்டேன். என்ன உடல்நிலைக்கு என்னாச்சு? ஆயுளுக்கு கண்டம் இல்லை, பயப்பட வேண்டாம். உள்ள இறப்பையில் பிரச்சனை இருக்கோன்னு ஒரு சின்ன சந்தேகம் உனக்கு, புரியுதா? இறப்பையில் பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம், கவலைப்பட வேண்டாம். கால் விட்டு வரலாம். வேறு என்னப்பா வேணும்? வேறு என்ன வேணும்? உனக்கு தொழிலை தாரேன். இழந்ததை மீண்டும் பெற முடியாது, வெற்றி அடைவார். சிவனே தஞ்சம் என்று குலதெய்வத்தை பேசாதே. கர்மசாமிக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? நாகர்கோவில் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது.
இது யாரு? ஃப்ரெண்டு யாரு? வாங்க. அகில லோகாதிநாதா. பேர் என்ன? கால் வந்துட்டு வாங்க. நீ நில்லு காப்பா. நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையென்னும் செய்தாரே, எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. நீ வாய் திறக்காமல் இருந்தால் நான் சொல்லுவேன். கம்பிக்கு வெளியில் போனி போல ஏன் உத்தரவு நீ சொல்லக்கூடாதுல்ல. உட்காருங்க. பக்கத்தில் வரணும், ரொம்ப எட்டி இருக்கக்கூடாது. இயற்கை உலகமே தூய்மையானதென்று ஏது பகர்ந்தாரே. 3 தலைமுறைக்கு முன்னால் கேன்சரால் பாதிக்கப்பட்டது உன் குடும்பம். மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால். புரியுதா? ஆமாம். இப்போ மனநிலைகளாலும் அறிவாலும் பாதிக்கப்பட்ட பிள்ளை உனக்கு. இது ஜென்ம பாவமா, வேற இடைப்பட்ட நிலையிலே ஏற்பட்ட ஒரு தடைகளால் ஏற்பட்டிருக்குமா, இல்லை நாங்கள்லாம் நினைக்கிறது மாதிரி சாதாரண மனிதர்களைப் போல பில்லி சூனியம் போன்றவைகளால் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமா என்ற ஒரு சிந்தனை. அவ்வளவுதான். பில்லி சூனியம் இல்லை, மந்திர தந்திரம் இல்லை. இது ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் வந்த வினை. இந்த பாவத்தை விளக்குவதற்காக எத்தனையோ பரிவர்த்தனைகள் பூவுலகிலே உண்டு. உன்னுடைய உடலில் இரத்தத்தை அடித்து ஒரு பரிசோதனை செய்து கொள். சொல்வதில் 1000 காரணங்கள் இருக்கும். என்ன, இந்த பிள்ளையை சரியாகிருமா ஆகாதாங்கிற ஒரு விடை உங்களுக்கு உடனே தேவை. ஏன்னா எங்களுடைய பாதையை விட்டுட்டு நாங்கள் புதுமையாக அங்கே வந்து அணுகியிருக்கோம். ஏனோ தானோன்னு என்னமோ சொல்கிற மாதிரி சொல்லி கழித்து விட்டுறக்கூடாது. உண்மையான ஒரு பதில் வேணும், அது நிலையானதாக இருக்கணும். நாங்கள் நம்பி வந்தது வேஸ்ட் இல்லை அப்படிங்கிறத எங்களுக்கு உணர்த்தணும் என்பது உன் கேள்வி. உண்மையா? கால் ஒன்று வரலாம். போத்தி எங்க காணல. மூன்று முறை என்னைய பார்க்க வரும்பொழுது இந்த பிள்ளை சரியாயிரும். அண்ணன் யாரு? ஓ சரி. உன் பிள்ளை 3 முறை என்னை பார்க்க வரணும். குணமாக்கி தந்துடலாம், மனநிலைகள் மாறிடும். இவளுக்கு இது நிரந்தர நோய் அல்ல, நிரந்தர நோய் அல்ல. 3 வருட காலங்கள் வரை இது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து மெல்ல மெல்ல தணிந்து தெளிந்த பிள்ளையாக மாறிவிடுவாள். இதுதான் உண்மை. வேற என்ன வேணும்? நான் ரத்தத்தை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதயம் சம்பந்தமான நரம்புகளில் சில குறைபாடுகள். ஆமாம், அது ஒன்று. ஒரு பக்கத்து காது மூளையியல் நரம்பியலில் ஒரு சில பிழை. அதனால் இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து என்னை பாரு, சரியாக்கிறேன். கால் வந்துட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்க நானே டாக்டரை சொன்னது உண்மையா இல்லையான்னு பார்த்து வாடா. என்னம்மா அப்படிதானே? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்ன கட்டாயம் வரலாம். சப்பா இப்படியெல்லாம் ஏங்கியெல்லாம் என்னைய பார்க்கக்கூடாது. சுறுசுறுப்பாக வரணும். இந்தாம்மா, வா மகளே, ஓடியா, இந்தா, நல்லா இருப்பேன். மனம் கனிந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்பா. புண்ணியமாயிரு. கர்மசாமிக்கு சாப்பாடெல்லாம் முடிச்சு போங்கப்பா. திருமணம் தகுந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா?
நாகர்கோவில் எல்லை திருமணம் சம்மந்தமாக யார் கேட்டு வந்திருக்கீங்களா? யார் திருமணம் சம்மந்தமாக? தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தது. வாங்க, என்ன தொழில்? சொந்தம் கொண்டாடும் போது இன்னொரு தரம் கால் பண்ணிட்டாங்க. விழுந்துடக்கூடாதுண்ணே. கட்டாயம் நல்லதுதான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிறுமலஞ்சின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போயிருக்கியா நீ? போனதில்லை. கேள்விப்பட்டிருக்கியா? அங்கே என்ன ஃபேமஸ்? சிறுமலஞ்சி முருகனா சுடலமடை சாமி போயிடா. என்னப்பா நீ எல்லாம் பிள்ளை. இன்னொரு தரம் கால் பண்ணிட்டோம். இரண்டாண்டு காலங்களாக உன்னுடைய பணம் தொழிலை நோக்கி நஷ்டம். இதற்கு முன்னால் நான் நினைக்கிற இடத்துல சரக்குகள் எனக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ போய் முடிஞ்சோடனே என் பேச்சுக்கு வசப்படாமல் அமையாமல் தடையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே மீறி நான் கொண்டு வந்து போட்டுட்டோம்னா அது ரெண்டாம் தரம் ரீசேல்ஸ் ஆகாத வேதனை என் பணத்தை நஷ்டப்படுத்தி என்னை வளர விடாமல் தடுத்து நிறுத்துது என்பது உன்னுடைய கருத்து. உண்மையா? கால் வந்துடுவான். பழனிமலை முருகா வரலாம். வேற என்னப்பா வேணும்? உன்னுடைய கடனை தீர்த்து தாரேன். நான் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டேன். அது ஏன் கருப்பசாமி தொடர்பு இல்லாமல் இந்த கேள்வியை கேட்டுட்டாரு? சிறுமணஞ்சுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? ஏன் என்னைய கேட்டாரு? அப்போ நீ எதுவும் கேட்டியா? நீ கேட்கல. நல்ல புரிஞ்சுக்கா. அதாவது உன்னுடைய வீடு உன் தொழில் இரண்டும் தடையாக நிற்பதற்கு மாந்திரிகத்தால் சில செயல்கள் நடந்திருக்கு. புரியுதா? அதுக்கு சில காரணமான அடையாளங்களை நான் உன்னிடம் வந்து உணர்த்துகிறேன். உன் மேலே ஒரு பிராது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்க கோளாறு தீர்ந்து போச்சுன்னா நீ உயர்ந்துருவ அப்படின்னு சொல்லி சில செய்திகள் உன் காதுக்கு வந்தது. அதை நான் கட் பண்ணிட்டேன். இனிமேல் நீ நல்லா ஆயிடுவ. கால் வந்துட்டு வா. எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே போய் நம்மகிட்ட இருக்கான். எப்படி எவ்வளோ கெட்டிக்காரன். இந்தா ஒரு 5 லட்ச ரூபா இப்போ கிடைக்கும். அசத்து வெட்டியாக்கி தரேன். தைரியமாக என்னைய பார்த்துப்போம். கால் வந்துட்டு வாப்பா. அம்மா யாருடா நீ? எந்த ஊர் ஐயாவுக்கு? நாகர்கோவில். பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்காளா? நீங்கள் வேண்டாம், உத்தரவு நீங்கள் இல்லை. பொம்பளை பிள்ளை இருக்காளா? கால் வந்துட்டாங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வாப்பா வா. நல்லா இருக்கியா? எந்த ஊரில் இருக்க? பையன் யார்? நாகர்கோவில்னு சொன்னோன்னே வந்துட்டீங்களே இல்லையா? இப்போ வாழுது பிள்ளைக்கு என்ன? யாருக்கு? அங்கே உட்காருங்க. நீ எனக்கு நேரம் உட்கார். அந்த குழந்தைய அங்கே தூக்கிடு. பண்ண முடியுமா? சாமி நாம் படுத்திருக்கும் பொழுது ஒரு உருவம் ஒன்று என் கண்ணுக்கு தெரியுது ஐயா. தெரியுதா? என் பின்னால் வருது, என் முன்னால் வருது, என் உச்சியிலிருந்து உடம்புக்குள்ளே இறங்குறது போல நடுக்கம் கொடுக்குது ஐயா. கொடுக்க ஐயா பதங்காலிருந்து முட்டு வரை எரிகிறது போல என் உடம்பு இடுப்புக்கு மேலே குளிரடிச்சு கிளுகிழுப்பும் குழுகுழுப்பும் கூச்சம் இருக்கிறது போல இருக்கப்பா. இருக்கா? கால் அனுப்புவான்.
இது பேயால் வந்ததா, செய்வன கோளாறால் வந்ததா, இல்லை பிசாசால் வந்ததா, என் மனப்பிரேமையால் வந்ததா, யாரால் வந்ததுன்னு எடுத்து சொல்லப்பா கருப்பசாமி. தானப்பா கதை. இது செய்வன கோளாறால் வந்துச்சு. இதை தீர்த்துருவோம், நம்ம சரியாக்கிடுவோம். சரிண்ணா? வெற்றி ஆக்கித்தாரேன். இந்த நல்லாரு காப்பாற்றுவோம். ஒரு 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. வரேங்க நல்லாரு. என்ன ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்லாம் நிறைய வீட்டுக்குள்ளே கிடக்கு. யாருக்குள்ளது? சரி, நல்லா சரி, சாப்பிட்டு போங்க. என்ன 3:30 இடம் அதில் வந்தது வரட்டும் என்பது முழு மூடம். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த புன்னே தவிப்பவன் தான் ஏவாளி. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானுடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். அம்மா அவங்க பேர் என்ன? வாசுதேவனுடைய மனைவி வசந்தி. ஸ்ரீமன் நாராயணனுடைய பேர் வாசுதேவனுங்கிறவர் எம்பெருமான் நாராயணர். அந்த பேரனுடைய அர்த்தத்தை சொன்னேன். உன்னை உங்கள் வீட்டுக்கார பேர் வாசுதேவன் அல்ல, அது புரிஞ்சுக்காங்க. இது யார்? என்ன செய்யணும்? கல்யாணம் பாட்டு பிடிச்சன கண்ண முடிக்கா. இவன் உடம்புக்குள்ள ஒரு சன்னியாச பெண் சன்னியாசியினுடைய ஆத்மா இவன் உடம்பை தொட்டிருக்கு. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவளுடைய உடல்லையும் உள்ளத்திலையும் கல்யாண வாழ்க்கை இன்னும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விரக்தியும் மனோநிலைகளும் தோன்றும். சில எதிர்ப்பான மனோநிலைகள் கூடும். எதிர்ப்பானா எப்படி எதிர்ப்பு தெரிய வேண்டாமா? பெற்றோர்கள் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்கன்னா கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைகள் தோன்றும். தன் மனதுக்கு சைலண்டாக பிரத்தியாரால் ஒரு இடைஞ்சல் நடந்து கொண்டே இருக்கும். புரியுதா? உன் மனதுக்கு மறைமுகமாக ஒரு இடைஞ்சல் நடந்து கொண்டு இருக்கும். அது இப்போதும் அந்த உள்ளத்தை புண்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். 3 வருஷ காலம் இந்த தடைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மூழ்காத தீர்த்தம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஜோதிடம் இல்லை, கேட்காத கலை ஞானங்கள் இல்லை. ஆனால் இதுவரை எல்லாம் கேட்டோம், எல்லாம் பார்த்தோம், காரியம் மட்டும் நடக்கலை. இந்த தடைக்கு விளக்கம் என்ன? இந்த பாவத்துக்கு மோட்சம் என்ன? இதுதான் உங்கள் அனைவருடைய கேள்வி. காரணம் சொல்லலாம். பக்கத்தில் வரலாம். அந்த சன்னியாசி யாருன்னு தெரிய வேண்டாமா? தெரியணுமா வேண்டாமா? 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் முன்னோராக இருந்து ஒரு பெண் கணவனை இழந்து நீண்ட காலங்களமாக தெய்வீகமானது அஸ்தமனமான ஆன்மா இவள் உடலை தொட்டிருக்கிறது. அதனுடைய விரக்தியின் தன்மை இந்த திருமணத்தை தடையாக வைத்திருக்கும். இவளுக்கு ஞானம் கொடுப்பதற்காக அதனுடைய எண்ணம். ஆனால் அந்த பாக்கியத்தில் சில தடை. அதனால் ஞானத்தையும் அடைய முடியாது, இல்லற வாழ்க்கையும் அடைய முடியாது. இப்பொழுது இவளுக்கு இல்லற வாழ்க்கையை கொடுத்து பின்னே ஞானத்தை கொடுப்போம் என்பது உத்தரவு. ஆனால் இல்லற வாழ்க்கை 2025 முடிவதற்குள் கல்யாணம் நடக்கும். முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். ஹரி வாசுதேவன் அப்படின்னு பேர் வைக்கணும். வாசுதேவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுவாசநாதன் என்பது பொருள். வாசு என்றால் என்னது? மூச்சு. தேவன் என்றால் இறைவன், எம்பெருமான் நாராயணன், காப்பவன் என்பது பொருள். ஆனால் அந்த பெயர் வைக்கணும். திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி பக்தி மார்க்கத்தில் மனம் நிறைந்த ஒருவன் தான் இவளை மணமுடிப்பான். குடும்பம் ஒத்து வாழும். இவள் இயற்கை ஞானமும் இறைஞானத்தையும் தான் அறிவாரையே பெற்றுக்கொள்வாள். அந்த சக்தி இவளுக்கு உண்டு. ஆவணி வரை பொறுமையாக இருந்து ஜாதகத்தை செலக்ட் பண்ணி என்னை பார், எல்லாம் வெற்றியாக நடக்கும்.
கால் வந்துட்டு வரலாம். கர்பதாமிக்கு அப்போ ஒரு முறை ஏழுமலையான எப்போ பார்க்க போகலாம்? வெரி குட். பார்த்து வந்துடுங்க. பார்த்து வந்து அப்படி என்னையை வந்து நேராக பாருங்கள். இப்போ 3:30 என்னையை பார்த்துட்டு போங்க. நாராயணான்னு சொல்லுப்பா. வெரி குட், வெரி குட், வெரி குட். வெற்றிவேல் நாராயணன். வாழ்க வாழ்க வாழ்க. சாப்பிட்டு போங்க, அறகுறையாக போயிடாதீங்க. கர்பதாமி என் மகனுக்கு வேலையில் ஜாயிண்ட் ஆக போகிறான், படிப்பில் ஜாயிண்ட் ஆக போகிறான், கல்விச்சாலையில் ஜாயிண்ட் ஆக போகிறான். பேய் வருது. ஏன்? கால் வந்துட்டு வரலாம். கோயமுத்தூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்ன பிள்ளை அது? முன்னால் வந்து நின்று இன்னொருதான் கால் வந்துட்டு வா. அங்கேயே நிற்க. என்னம்மா வீட்டுக்கார எங்கம்மா இருக்காரு? எங்கே இருக்காரு? கண்ண முடியாமல்ல. அவனுடைய கல்லூரி படிப்பை நான் நிறைவேற்றி தாரேன். அந்த பொம்பளைகிட்ட இருந்து அவனை விடுதலை ஆக்கியும் தாரேன். காப்பாற்றி தந்தால் போதுங்களா? உன் உடல் நோயை நான் வந்து நிறுத்தி தந்துடுறேன். கேட்டு வச்சிருந்தேன். செஞ்சிருவோம்ப்பா. போயிட்டு அந்த டைம்லாம் மாறி போச்சுடா. கால் வந்துட்டு வா. என்னடா லூசா? யார் லூசுங்க? சூசா? வாப்பா. கண்ணை முடிக்கா வந்து உட்காரு. இந்த வாரத்திலேருந்து உனக்கு தொழில் நிரம்ப வரும், வருமானம் பெருகும். மெல்ல மெல்ல உன் மகன் அந்த பொம்பளையிலிருந்து விடுதலை ஆக்கிக்கிறதேன். அந்த நேரம் வந்துக்கிட்டு இருக்குடா, கொஞ்சம் பொறுமையாகிரு. இந்த ஜெயிச்சு தரேன். அதுலேருந்து நீக்கிடுவோண்டா. தைரியமாக இருக்கும். வெற்றி ஆயிரும், ஆனந்தமாக ஆயிரும், தைரியமாக. கால் வந்துட்டு வாமா. பொண்ணா பிறந்த ஆம்பளைக்கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். பிள்ளை எங்கே இருக்கா? கல்யாணம் முடிக்காண்டம்மா. அவர் எங்கே இருக்காரு? அடுத்த முடிவு என்ன? அவன் மனத்தை பக்குவப்படுத்தி சம்மதிக்க வச்சா போதுமா? அதான் பாட்டு பிடிச்சேன். பொண்ணா பிறந்தா ஆம்பளைக்கிட்ட கழுத்தை நீட்டி ஆகணும். இவன் மறுத்தானா ஏற்றுக்கிட முடியுமா? முடியாது. கால் வந்துட்டான். ஓலையை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. காயா உன் பிள்ளை மனதாலும் குணத்தாலும் உத்தமமான குணம் படைத்தவள். வாழ்க்கையில் விரக்தி அடைந்து வேதனையுற்ற காரணத்தால் இந்த வாழ்க்கை வேண்டாம்னு முடிவுக்கு வந்திருக்கான். நீண்ட காலம் அது நீடிக்காது. அந்த குணம் தவறு. அதனால் அவள் உள்மனத்தை திருத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். நல்ல மாப்பிள்ளையை நானே கொண்டு தரேன். இந்த கையில் பணத்தை எடுத்துட்டேன். உன் கடன் 3 மாதத்தில் ஒரு பகுதி தீரும். வெற்றி ஆகிட்டு சாப்பிட்டு போ. அடுத்து பேசுவோம். இன்னைக்கு உத்தரவு ஒன்று தான். கர்பதாமிக்கு என்னுடைய தொழிலும் என் கடனும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அது சரியாகணும்னு கேட்டு வந்தாங்க. என்னப்பா கடன் யார் வச்சுருக்கா? தொழில் யார் வச்சுருக்கா? என்ன தொழில்? கால் வந்துட்டு வரலாம். தொழிலும் இருக்குது, நிகராக கடனும் இருக்குது. ஈக்குவல் ரேங்க். உங்கள் தெருவில் மாரியம்மன் கோயில் இருக்கா? முடியாத தடைகளும் உனக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதற்கு கடன் வாங்கி செஞ்சு கடைசியில் கடன் தான் மிஞ்சிருக்கே தவிர பணம் மிஞ்சலை. இதற்கிடையில் இப்போ மீண்டும் தொழிலை பற்றி தொடங்கலாம்னு சொன்னால் 2 பேர்களுடைய இடையூறால் அந்த தொழில் பக்கம் போக முடியாத மனவேதனையும் குழப்பமும் உனக்கு இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தையை பற்றிய மன வருத்தமும் துயராலைகளும் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா?
கால் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க. வேற என்னப்பா வேணும்? அரசு வேலை உனக்கு போட்டு கொடுத்தாச்சு, சந்தோஷமாக இருந்துக்கலாம். உன் கடன் தீர்ந்தாச்சு. நல்லா இருக்கு. உடல் இயக்கம் சரியில்லாத மகன் வாப்பா. அங்கே வர போய்ட்டு